தமிழ்நாட்டை தலைகுனிய வைக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழக மக்கள்கிட்ட போய் கேட்டால் அவங்க சொல்கிற பதில் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள் தலை குனிஞ்சு 4.5 வருடங்கள் ஆகின்றது அப்படின்னு தான் அவங்க சொல்கிற விஷயம். அப்படி எந்தெந்த விஷயத்தில் தமிழக மக்களை தலைகுனிய வச்சிருக்கு தெரியுமா? போதைப் பொருள் கலாச்சாரம். ஒரு வழக்கறிஞராக 19 பேசுறது சரியாக இருக்காது, நம்ம டேட்டாவோடையே பேசுவோம். 2022 10,655 NDPS கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. 14,934 பேர்த்தை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2023ஆம் ஆண்டு 10,256 வழக்கு போட்டிருக்கிறாங்க. 14,770 பேர்த்தை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2024 6,053 கேஸ் போட்டிருக்கிறாங்க. 9,750 பேர்த்தை தமிழ்நாடு முழுக்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 3 வருஷத்தில் மட்டுமே 66,839 கிலோ கஞ்சா கைப்பற்றி இருக்கிறாங்க நம்ம தமிழக காவல்துறை. இந்த தகவல் நான் சொல்லலைங்க, ஹிந்து நாளிதழில் சொல்லியிருக்கிறாங்க, கீழே கொடுத்துருக்கிறேன் பாருங்க. இந்த கஞ்சா புழக்கத்தினால கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த குழந்தை தவறான வழிக்கு போனதுனால அவங்களுடைய பெற்றோரை நீங்க தலைகுனிய வச்சீங்க. நம்ம கையால பாடம் சொல்லி கொடுத்த மாணவன் கஞ்சா புழக்கத்திற்கு அடிமையாகி நிற்கிறத பார்த்து ஆசிரியர்களை தலைகுனிய வச்சிங்க. தன்னுடைய நண்பர் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி காவல்துறையினரிடம் அடி வாங்குறப்போ அதை பார்த்து அவர்களுடைய நண்பர்களை தலைகுனிய வச்சிங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே தலைகுனிய வச்சு நீங்க மட்டும் தலை நிமிர்ந்து நிற்கிறீங்களே முதல்வர் அவர்களே. நாங்களும் தலை நிமிர்ந்து நிற்கணும்னா இந்த கஞ்சாவை முற்றிலுமாக ஒழிப்பேன் அப்படின்ற சபதம் உங்களால் ஏற்க முடியுமா? உங்களை சொல்லி என்ன ஆக போகுது முதல்வர் அவர்களே? உங்கள் பேச்சை உங்கள் கட்சிக்காரங்களே கேட்க மாட்டுறாங்க. பாவம், நீங்கள் மட்டும் ஒத்தால என்ன பண்ணுவீங்க? 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலம் வரும். அப்பொழுது இந்த கஞ்சாவிற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.